அனைவருக்கும் வணக்கம். அப்பா வேணாம்பா, அதையும் தாண்டி புனிதமானது படங்களை தொடர்ந்து முதற்கனல் திரைப்படத்தின் இயக்குனர் வெங்கட்ரமணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் குழுவில் நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறேன். முதல்ல போத்திராஜ் சார், ப்ரொடியூசர். ருக்மணி மேடம் வாங்க மேடம், அங்கே ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. வாங்க மேடம் ப்ளீஸ். அடுத்து முத்துக்குமாரன் வாங்க, இணை இயக்குனர். அப்புறம் லீடு பண்ணியிருக்கிற அஸ்வின் வா. அஸ்வின். இரண்டாவது ராஜேஷ், இவர் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. யோகேஷ் வா. லக்ஷ்மண் வா. பிரபு உங்கள் எடிட்டர். இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்கள், பத்திரிகை தொழிலாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். எங்கள் குழு சார்பில், எங்கள் படம் சார்பில், எங்கள் தயாரிப்பாளர் சார்பில் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான மீட்டிங். என்னென்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு எம்எம் தேட்டரில் என்னுடைய முதல் படம் வெளியானப்போ, அப்பா வேணாப்பா வந்து நானே எழுதி இயக்கி தயாரித்து பண்ணுறது. ஒரு குறைந்தபட்ச படம் வந்து நடித்து எல்லாம் பண்ணப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு. அது ஒரு செல்வா தான் அதுக்கு பிஆர்ஓ இருந்தார். நல்ல வரவேற்பு கிடச்சிது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஸோ நம்ம கூட ஒரு படம் பண்ணுறதுக்கு தகுதியானவர் தான் போல் தெரியுது. யாரும் வந்து பெரிய குறைகள் இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. எல்லோரும் பாராட்டினாங்க. அந்த ஞானி அவர்களெல்லாம் பாராட்டி நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு படம் அதையும் தாண்டி புனிதமானது எடுத்தேன். அது கொரோனாவில் இருந்து அது ரிலீஸ் பண்ண முடியாதாகி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் முதல் கனல் அப்படிங்கிறது. இப்போ நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். நாங்கள் வந்து நம்ம குடும்பத்தில் பேசுகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஃபார்மல் மீட்டிங்காக இல்லை. இது இன்றைக்கி என்ன நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேன். எனக்கு வந்து இந்த மீட்டிங்கிலேருந்து இந்த 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற டே வரைக்கும் இந்த படம் வந்து எந்த தியேட்டரில் வரப்போகுது, எந்த ஊரில் இருக்க போகுதுன்னு தெரியாது. அதாவது ஒரு தயாரிப்பாளரை, நான் முதல் படம் எடுத்தது 10 லட்ச ரூபாவில் எடுத்தேன். அடுத்த தயாரிப்பாளருக்கு கதை சொல்லி, வாங்க சார் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு கூட்டு வர்றதுக்கான தைரியம்லாம் போயிடுச்சு. இப்போ ஏன்னா சினிமாவில் ஒரு 8 கூட இல்லாத மாதிரி போயிடுச்சு. இப்போ இந்த பார்க்குறப்ப என்னடா இவரை மாட்டி விட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்படுறார். குறைந்தபட்சம் தான் என்னென்னா, நம்ம பிஆர்ஓ சொல்கிறப்ப சரி கூப்பிடுங்க சார், யார் வருவாங்க, எந்த ரிவ்யூஸ்லாம் வருவாங்க சார் அப்படின்னா, அந்த படத்துக்கெல்லாம் அவ்வளோதான் வரமாட்டாங்க சார், வந்தாலும் எழுத மாட்டாங்க சார்ன்ற லெவலுக்கு. ஏன்னா பெரிய படம் எங்கே போனாலும் பெரிய படம் பெரிய படம் தான். பெரிய படம் என்னன்னு தெரியல. சின்ன படங்கிறது சப்ஜெக்டா இல்லை பெரிய படம்ங்கிறது என்னன்னு தெரியல. நமக்கு யாருமே படம் பார்க்குறதுக்கு இஷ்டப்படல. யார் நடிச்சிருக்கா, எவ்வளோ பட்ஜெட்டு. பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே இப்போ இந்த வரைக்கும் ஜூனில் 120 படத்தில் 4-5 படம் தான் ஹிட் ஆகிருக்கு. பணம் திரும்பி வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமா வந்து இறந்து போன நிலையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அப்படி இருக்கிற நிலையில் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் போத்திராஜ் வந்து நான் வந்து ரொம்ப வணக்கத்துக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர் நம்மள மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு ஒரு டப்பிங் ஸ்டுடியோ நடத்திட்டுருக்காரு. ஏதோ நான் சொன்ன கதையை அவர் ஏதோ நம்பி பல லட்சங்களை போட்டிருக்காரு. நான் இறைவனை வேண்டுறேன் அவருக்கான பணம் வந்ததுக்காக அதை கிடைக்கணுங்கிறது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். தைரியமாக தான் இந்த இன்றைக்கி வரைக்கும் கியூப்லேருந்து இங்கே வருதான்னு தெரியாத அளவுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் ஒரு படம் நாங்கள் எடுத்துருக்கோம். நான் வந்து 1999 என்னுடைய முதல் படம் உதவி இயக்குனராக நான் நீயந்தர் மாதத்தில் ஒர்க் பண்ணதுலேருந்து இந்த 30-26 வருஷத்தை பார்த்தா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏதோ நாங்கள் ஒரு சாதாரண படம் எடுத்தால் கூட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு மெகா டிவியோ ஒரு கலைஞர் டிவிலையோ விற்கிற நிலைமை போய் 50,000க்கு 10,000 ரூபாய்க்கு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் எப்படி நம்ம படம் எடுக்கிறது, நம்ம என்ன இனிமேல் இது பண்ணுறது. நான் இந்த படத்தை வந்து கன்னடத்துலையும் எடுத்திருக்கேன், அதாவது பைலிங்குவலாக. எதுக்கு அப்படின்னா ஒரே சின்ன விஷயந்தான். கன்னடத்தில் வந்து 100 படங்களுக்கு வருஷத்துக்கு 10-10 லட்ச ரூபா மானியம் கொடுக்குறாங்க.
தமிழில் 2015 நான் 8 லட்ச ரூபாயில் எடுத்த படத்துக்கு 7 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அது அதிமுக அரசுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இந்த 10 வருஷமாக மானியமே கொடுக்கல. அதுவும் வருஷத்துக்கு 10 படம் கொடுக்குறாங்க. இதே கர்நாடகாவில் வந்து வருஷத்துக்கு 100 படத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒரு 10 ரூபா நம்ம ப்ரொடியூசருக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நானே வந்து அது ஒரு சரி சார் ட்ரை பண்ணலாம் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது கன்னடா எடுத்தோம். அதுவும் அடுத்த மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாத நிலையில் நாங்கள் வந்து ஒரு கதையை நம்பி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒரு நேர்மையான ஒரு கதை, அது சொசைட்டிக்கு தேவையான்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லாத நிலையில் நீங்கள் எங்கள் படத்தை பற்றி ஒரு நல்ல விஷயமாக எழுதி அந்த மக்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. சொல்லலை அப்படின்னா எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு அதுக்கான ஒரு லீடு கொடுக்க வேணாமேன்னு பார்த்தேன். ஒரு பையன் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிற பையன் ஒரு போதை பழக்கத்தினால் எப்படி தன் வாழ்க்கையை இழக்கிறான் அப்படிங்கிறது, அது அந்த லைனை சொன்ன அதுக்கு தான் இந்த கதையை எடுத்துருக்கோம். என்னோடய முதல் படம் வந்து ஒரு குடியினால் ஒரு குடும்பம், ஒரு நல்ல மனிதன் எப்படி வீணாக போகிறான், அவன் எப்படி திருந்தினான்ங்கிறத நான் எடுத்தேன். இப்போ இந்த படம் வந்து ஆக்சுவலி அதை போகிறப்ப தான் நான் பார்த்தேன், ரீஹாப் சென்டரில் 15 வயசு 16 வயசு பசங்க எவ்வளோ பேர் அப்படியே படுத்து கிடப்பாங்க. அப்பா அம்மாலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர், அப்பா ப்ரொஃபஸர் அம்மா ப்ரொஃபஸர், அவங்க சொல்லுவாங்க, இந்த பையனை வேணாவே வேணாம் சார், மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், இவன் இங்கேயே இருந்து செத்து போகட்டுன்ற வார்த்தையை நான் என் காதலாக கேட்டிருக்கேன். அப்போ தான் நினச்சேன், சரி நம்ம இந்த ஒரு படத்தை பண்ணுவோமே அப்படின்னு. அப்போ தோணின விதை தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நீங்கள் படத்தை பாருங்கள். இந்த குறைந்தபட்சத்தில் எங்களால் முடிஞ்ச வரையில், இந்த படத்தில் 1000 குறைகள் இருக்குது எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஃபினான்ஷியனால் வந்த குறை. ஆனால் எங்களால் முடிந்த வரைக்கும் அந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கோம். அந்த குறைகளை விட்டு அது என்ன நல்ல விஷயங்கிறத கொஞ்சம் எழுதுங்க. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவாங்கிறது நான் பணிவுடன் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து ப்ரொடியூசர் போத்திராஜ் சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நிகழ்வுகளை மையமாக வச்சு தான் இன்றைக்கி ட்ரக் தான் வந்து நம்மளோட சொசைட்டியே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கு, பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி சார் சொன்னார். ஸோ நாங்கள் ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ரகிளில் நம்ம கடன் வாங்கலை, இன்னும் படம் பண்ணல, சேஃப் ஜோனில் தான் படம் பண்ணோம். நல்லா தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு மற்ற விஷயம் பேசலாம். இப்போது படத்தை பற்றி பூஸ்ட் பண்ணி பேச நல்லா இருக்காது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. எங்கள் மனசுக்கு திருப்தியாக வந்திருக்கு படம். தேங்க்யூ. அஸ்வின். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததற்கு மிக்க நன்றி. ஸோ நான் அஸ்வின், இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் வெங்கட்ரமணன் சார், போத்தி சார், காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜில் வந்து ஆடிஷன் எடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே ஹீரோவாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த சோஷியல் காஸ்க்காக இந்த டீனேஜர்ஸ் இந்த ஒரு ட்ரக்குனால எப்படி அவங்க நாசமாக போகிறாங்க, அவங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் மீள முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஒரு மெயின் பாயிண்ட்டாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்ததுக்கப்புறம் பேசலாம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ருக்மணி மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை பேச அழைத்ததற்கு முதல்ல ப்ரொடியூசர் அப்புறம் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதாவது வெங்கட்ராமன் சார் வந்து ரொம்ப டிட்டர்மினேஷனோட அவருக்கு இந்த கருத்து மக்களுக்கு போய் சேரணும், ஒரு நல்லது பண்ணணும் சொசைட்டிக்கு அப்படின்னு ஒரு கருத்து எடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 2 லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க, ஒன்று தமிழ் மற்றும் கன்னடத்தில் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு சிறிய விஷயத்துலையும் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு. ஆல் தி வெரி பெஸ்ட். அது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு நல்ல கதை, நல்ல மெசேஜ் இருந்ததுன்னா அது எல்லாருக்கும் பிடிக்கும். ஒன்று இப்போது இருக்கிற படங்கள், சிறை மாதிரி படங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி பெரிய வெற்றி அடைய இந்த படக்குழுவினரை வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக நன்றாகத்தான் தோன்றும். நீங்கள் நல்லபடியாக எங்களுக்கு எழுதி எங்களுக்கு மக்களை வந்து தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது உங்கள் கடமைன்னு உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.
அடுத்ததாக படத்தின் இணை இயக்குனர் முத்து அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். போதை அழிவின் பாதை என்ற கருத்தை வலியுறுத்தி இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். பெரிய படங்கள் சொல்லாத கருத்தை எங்களுடைய சின்ன படம் சொல்கிறீங்கனால அது அந்த சின்ன படத்தில் உங்கள் அந்த கருத்தை நாங்கள் நல்லா வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். தைரியமாக சொல்லிடுறோம். இந்த படம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், இது மக்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் அதை நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு எழுதுங்க, பேசுங்க. நன்றி. சரி, தயாரிப்பாளரும் சரி, இவங்க இந்த படத்துக்கான என்ன கருத்து சொல்ல வருதோ அதை அழுத்தி சொல்லலை. 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாக மது பழக்கத்தினால் அழிந்தவர்கள் அதிகம். அதுக்காக அவர் எடுத்த படம் தான் அப்பா வேணாம்ப்பா. இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக போய்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து போதை பழக்கம், ஊசி, மாத்திரை, அதை பற்றின விஷயங்களை சொல்கிறது தான் இந்த படம் முதற்கடல். அடுத்ததாக ராஜேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ். இதுதான் என்னோடய முதல் படம். இதில் நான் செகண்ட் லீடாக நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் வெங்கட்ரமணன் சார், ப்ரொடியூசர் போதி சாருக்கு நன்றி. அண்ட் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ மேட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அப்பா அம்மாவுக்கு நன்றி. இந்த படத்தில் டீனேஜர்ஸ் வந்து ட்ரக்னால் அவங்களோட எதிர்கால வாழ்க்கையும், அதை தாண்டி சமுதாயம் எவ்வளோ அவங்களால எவ்வளோ பிரச்சனையை சந்திக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி எடுத்துருக்கிற படம். எங்களோட எல்லா முயற்சி போட்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள். நன்றி. யோகேஷ். அடுத்ததாக இந்த படத்தில் நடித்துள்ள யோகேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் யோகேஷ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2024 ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு ஒரு அண்ணன் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் ஒருத்தர் படம் பண்ண பாரு, நீ போய் அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜனவரி மாதம் 2024 சாரை மீட் பண்ணேன். போயிட்டு சரி, அவர் பெருசாக எதுவும் கேட்கல, ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒரு ஆடிஷன் மட்டும் பண்ண சொன்னார். ஓகே, அதை பண்ணி முடிச்சுட்டு அவர் உடனே செலக்ட் பண்ணிட்டாரு. படம் வந்து 2024 ஜூலை மாதம் அப்போது கூப்பிட்டுட்டு திடீர்னு அவர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி ஃபுல்லாக அங்கேயே ரிஹர்சல் வச்சு தமிழ் கன்னடம் அவர் வீட்டிலே 2 நாள் தங்கி அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டு எல்லாருமே நல்லா ரொம்ப ஜாலியாக போச்சு. ப்ரொடியூசர் சாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபுல்லாக இதில் நடித்தவங்க எல்லாருமே பார்த்தோன்னா புதுமுகம், 5 பேருமே புதுமுகம். இப்போ வந்து பெரிய படம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷனும் தேவையில்லை. சின்ன படத்துக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். உங்களை நம்பி தான் நாங்கள் வந்து இதை பார்க்க வைக்கிறோம். எல்லோரும் ரொம்ப பார்த்துட்டு நல்ல இதுவாக எழுதுங்க கருத்துக்களை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, 15 நிமிஷத்தில் முடித்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலாக படம் முடிச்சுட்டு படத்தோட டீம் இங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் வெளியில் நிற்கும்போது கேள்விகள் கேட்கலாம். ஓகே, அப்படியே குரூப் 4. ஓகே இதுங்க இருப்பா வீடியோ என்ன சரி, நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது நான் அப்போ வந்து இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை, ஒரு அவுட்லைன் கூட சொல்லலை. இது வந்து இந்த கதை எதுவுமே என்னுடைய கற்பனை கிடையாது. நான் பார்த்த ஒரு 25-30 பசங்களோட வாழ்க்கையில் நடந்த கதை தான். இன்னும் அது எல்லாமே மோசமாக இருக்குது. நான் வந்து 1% தான் காமிச்சிருக்கேன். இன்னும் 99% காமிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம காமிக்கவே முடியாது. அவ்வளோ மோசமாக அந்த பசங்க 15-16 வயசு பசங்களை நான் பார்க்குறப்ப இன்னும், அதாவது இது ரொம்ப லைட் இருக்குது. அதை தான் நாங்கள் கொஞ்சம் அதே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு இதுக்கே சென்சார் வந்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அவ்வளோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தோம்னா கட்டாயம் அதை வந்து பசங்களே பார்க்க முடியாதபடி ஆகிருக்கும். அதனால் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் கண்டென்ட்டே கொஞ்சம் சுருக்கி அதை பார்க்குற மாதிரியே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கொடுத்துருக்காங்க. கடைசி அவங்க யூஏ கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது இருக்குது சார். இப்போ என்னென்னா சார், அதை தாண்டி அதை குடித்தா ரொம்ப மோசமாக போவோன்னு தெரியுது இல்லை சார். நம்ம இது வந்து நான் பார்த்த வரையில் அந்த பசங்க 13 வயது பசங்களுக்கு தெரியுது சார்.
இல்லை அது ஒன்று அது இயல்பாக நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு கஷ்டம், அதாவது இது தப்பு இதெல்லாம் இல்லை இது ஆமாம், அதாவது இது எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இதை சொன்னாதான் இதை இப்படி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் இது கடைசியில் நீ ஜெயிலுக்கு போகடா, நீ 4 சிகரெட்டோ 5 சிகரெட்டோ நீ ஜெயிலுக்கு போயிட கட்டாயம் நடக்கும், உங்கள் குடும்பம் அழியுங்கிறத காமிச்சிடுறோம்ல. அப்போ அதுதான் அதோடைய நடக்காத ஒன்று காமிக்கலையே. இப்போ டெய்லி நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இல்லை சார், 100 ஐட்டம் இருக்குது சார். 100 ஐட்டம் இருக்குது சார். அதாவது இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. நான் பார்த்தேன், அதை சொல்கிறேன். நீங்கள் போலீஸ் ஹிஸ்ட்ரி கேட்டீங்க, பார்க்காதது கிடையாதுன்னு கேஸ் பாருங்க சார். அதான் இல்லை சார், நான் கடைசி இல்லை சார், நம்ம எது முக்கியமாக இதை பண்ணியிருக்கோம். நம்ம கடைசியில் என்ன சொல்கிறோம் சார்? இப்போ அது வந்து சினிமேட்டிக் சார். இப்போ என்ன நான் சொல்கிறது கேளுங்க சார். பசங்களுக்கு பயம் வரணும் இல்லையா? நமக்கு கஞ்சா எடுத்து எல்லாமே நமக்கு வரணும், பசங்களுக்கு ஒரு பயம் வரணும் இல்லையா? இங்கே பாருங்களேன், இது வந்து இயல்பான கதையில் வர்றப்ப ஒரு முடிவு அவனை ஜெயிலில் போட முடியாது. ஆனால் இது ஒரு படிப்பினையாக இருக்கணும் அப்படின்னா அவனை ஜெயிலில் போட்டு நம்ம தண்டிக்கலை. என்ன பண்ணுறோம், அதை வந்து நீ போய் சொல்லுடான்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து அந்த விலங்குங்கிறது எப்படின்னா ஒரு பார்க்குறவங்களுக்கு நமக்கே பயமாக இருக்கிறப்ப ஒரு பசங்க பார்த்து பயந்து ஐயோ செய்யக்கூடாதுன்னு தோணுங்கிற இட்ஸ் அ கிளைமேக்ஸ், அவ்வளோதான் சார். அதுதான் சார். இல்லை ஜெயிலில் போடலை, ஜெயில் இல்லை. அதான் சார். இல்லை சார், ஜட்ஜி நினச்சா கொடுக்கலாம் சார். ஜெயில் இல்லை சார். சரி சரி சார். எபவ் 18 அவங்க. இல்லை சார், எபவ் 18 இல்லை சார். சார் 17 வயசுல சார் முடிஞ்சிருச்சு. இல்லை 18 வயசு தாண்டிய வேண்டாம். 17 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சார் இது பாருங்க, அதெல்லாம் இயல்பு சார். இது என்னுடைய டைரக்டருக்காக நான் அதை என்ன செய்யறதோ ஒரு முடிவு கொடுத்துருக்கேன் சார். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணலாம் பண்ணியிருக்கலாம்னு 1000 கருத்து இருக்குது. ஆனால் ஒரு கேட்குறேன் சார், ஒரு நிமிஷம் ஒரு என்னன்னா நம்ம ஒரு முடிவு சொல்கிறோம், இதை பார்த்தா நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு தெரிய வர்றதுக்கான ஒரு முடிவை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா முடிவுலையும் 2 கருத்துக்கள் இருக்குது. இதை செய்யலாமா, சரி தூக்கு கொடுத்துருந்தா அப்போ தூக்கு கொடுக்கலாமான்னு அதுக்கு ஒன்று இருக்குது. வாழ வைக்கலாமான்னு அது இப்படிங்க வாழ வைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஜெயிலுக்கு போனால் எப்படிங்க ஜெயிலுக்கு போடுறதுங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே 2 கருத்துக்கள் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுலேயும் ஒரு கருத்து இருக்குது. சார் என்னோடய ஃப்ரெண்டு செல்விங்கிறது என் ஃப்ரெண்டுடைய அம்மா சார். அந்த பையன் தான் செத்து போனான் சார். அவங்களுக்கு தெரியாது சார். எங்கள் வீட்டில் ஒரு பொடி இருந்தால் எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாது சார். உங்கள் வீட்டில் எப்படி சார் தெரியும்? உங்கள் வீடு ஒய்ஃப் கஞ்சா சார் தண்ணி வரும் சார். வேறு தெரியாது சார். கஞ்சா அடிக்கிறப்ப ஸ்மெல் வரும், அடிச்சா உங்களுக்கு ஸ்மெல் வராது. இங்கே பாருங்க சார், அதாவது கேள்வி கேட்காதீங்க. ஏங்க எனக்கு எத்தனை கூலி போட்டு பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா? எங்ககிட்ட கேமரா ஆதாரம் இருக்கு. எங்க ஸ்கூல்ல ஷூட் பண்ணோம். அவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கூலி கொடுத்துருக்கான். 2 நாள் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த பிரின்சிபல் வந்துட்டு கேமரா CCTVல. அதுக்கப்புறம் என்னடா கொடுக்குறாங்க ஃபாலோ பண்ணா கூலி ஒண்ணுமே தெரியல சார். போட்டுட்டு சார் இப்போ இந்த பசங்களோட இது இந்த கிளாஸ்ல இருக்கிற நீங்க கொஞ்சம் ஓல்டு ஸ்கூலா இருக்கீங்க. இப்போ ஜென்சில போய் பாருங்க சார். அது ஒரு சில கருத்து சார். டாக்குமெண்ட்ரி இல்ல. சரி நீங்கள் கேட்பீங்க. அதை கேட்டு வாங்குறப்ப டே அது கடைசியில் நம்ம ஜெயிலுக்கு சரி அதை நான் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஜெயிலுக்கு போகிறத சொல்கிறேன்னு அதை பார்க்க மாட்டீங்க சார். நீங்கள் பெரிய பெரிய ஹீரோவெல்லாம் கஞ்சா அடிச்சு கொலை பண்ணுறாங்களே சார். இல்லை பசங்களுக்கு இதெல்லாம் இருக்கு சார். பயப்படணும். சரி சரி சார். சார் சரி இது படம் வேணாம் எடுக்கலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். சரி எதை எடுத்துருக்கா, எதை மட்டும் எடுத்தால் நல்லா இருக்கும் சார். பசங்களை சரி நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் வீட்டில் இருப்பீங்க. எல்லா குடும்பத்தையும் 10 பேர் யார் இல்லைன்னு சொல்ல முடியும். சரி இங்கே கொலை பண்ணுறவங்க நமக்கு யாருமே இல்லாதனால கொலை நடக்காமல் இருக்கா? சரி ஒரு கொலை நடந்தால் பரவாயில்லையா சார்? சார் உங்கள் வீட்டில் ஒரு 16 வயசில் உங்கள் பையனோ பேரனோ இப்படி பண்ணுனா நீங்கள் இப்படி வந்து பேசுவீங்களா? சரி சார், அதில் சில தவறு
பட் என் பையனுக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு அந்த 10 லிஸ்ட் இதெல்லாம் அடிக்கிறான்டா. பப்ளிக் சார் ஏன் கூட யார் டவுட் பண்ணா கூட ரீஹாப் சென்டர் கூட்டிட்டு போறேன், நீங்க கேள்விலாம் கேளுங்க. நாங்க ஏன் சார் போகணும்? இப்போ என்கிட்ட கேக்குறீங்கல்ல, வந்து யூஏ கொடுத்துருக்கோம் உங்களை தேட்டரை கம்பல் சார் ஒரு படத்தை காமிக்கிறது யூஏ தான் கம்பல் பண்ணி நம்ம யூ கொடுக்கல நமக்கு வந்துட்டு வித் அடல் தான் பார்க்குறாங்க படத்தை வந்து. நல்ல படம் போய் காமிக்கிறீங்க, படம் கொடுக்குறீங்க. சரி சார் ஒரு நல்ல விஷயத்தையும் காமிக்கிறோம் சார். நான் சார் எங்கேயாவது சார் உலகம் ஃபுல்லாக நடக்குது சார். இங்கே என்னமோ தமிழ்நாட்டில் மட்டும் கஞ்சா கிடையாது சார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், மோடி, சாரி எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. இது ஆட்சியை பற்றியான கதை கிடையாது. நாங்கள் எடுத்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆட்சி இருந்துச்சு, இப்போ தாவேக்கா. அதனால் வந்து எங்களோட விஷயம் நான் என்ன சொல்கிறேன், கடைசியில் உலகத்தில் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து இதை தடுப்பதற்கு முடிவு எடுக்க வேண்டும் சொல்கிறோமே தவிர தாவேக்கா கீவேக்காலாம் எனக்கு தெரியாது சார். என்ன ஆமாம் இல்லை சரி சார் அரசாங்கம் பழைய படம் அப்பா வேணாம்ன்ற படத்தை எல்லா கேன்சர் இன்ஸ்டிடியூட்லயும் போட்டு அதை பார்த்து திருந்தினவங்க ரெக்கார்டு இருக்கு சார். அவரோட பழைய படம் ஆல்கஹால் படம் சார், இங்க பாருங்களேன் சார், ஆல்கஹால் படத்தை பார்த்து திருந்தினவங்க ரெக்கார்டு இருக்கு சார். ஒரு மயிலாப்பூர்லேருந்து ஒருத்தர் பேசினார் சார். அவர் என்ன சொல்கிறாரு, சார் என் பொண்ணு 15 வருஷமாக என் கூட பேசலை சார், என்னை ஒரு குடிகாரன் தான் நினச்சிட்டு இருந்தார். நேற்று அந்த படத்தை நான் டிடிகே இன்ஸ்டியூட்டில் பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு இந்த வியாதி இருக்குன்னு பேசினான்னார். இதுக்காக நான் நீங்கள் கேட்டது இது வரைக்கும் நான் சொல்லலை. ஒன்று நடக்கும் சார். நான் என்ன சார் நல்லா படிக்கணும்னு சொல்கிறோம், நீங்கள் கேட்டதெல்லாம் பார்த்து நல்லா படிச்சிட்டாங்களா? திருடக்கூடாதுன்னு சொல்கிறோம், நீங்கள் கேட்டதெல்லாம் திருடலாமான்னா என்ன சார் நம்ம இதுக்கு என்ன சார் பார்த்து வராது. அந்த படம் அவர் இன்வெஸ்ட் பண்ண, அந்த படம் நான் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். என்னோட சோசியல் சார் சார் இல்லை அவர் கேட்குற கேள்வி கரெக்டு. ஒருவேளை என்ன சார் இப்போ இது சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு காசு வரும் போல இருக்குது. எனக்கு ஒரு எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது சார். இன்றைக்கி நைட் நான் இருப்பேன் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியாது சார். அதனால் பணம் வருதோ வரலையோ நான் என்னுடைய டியூட்டியை ஒரு சினிமாக்காரனாக நான் பண்ணி தான் சார் ஆகணும். அதில் நான் போனாலும் போயிட்டு போக வேண்டியது தானே சார். என்ன சார் நான் பண்ண முடியும்? சார் தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவால் இன்றைக்கி பல கோடி ரூபாய் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் புழங்கிக்கிட்டு இருக்கு. கஞ்சாவை பற்றி பேசினாவே கொலை பண்ணுறாங்க, ஆளே அட்ரஸ் இல்லாத அடிச்சிடுறாங்க. இந்த படத்தை நீங்கள் துணிச்சலாக கஞ்சாவுக்கு எடுத்துருக்கீங்க. இதனால் உங்களுக்கு ஏதாவது மிரட்டல்கள் வந்தால் அப்படி சமாளிப்பீங்களா? வந்தால் நிற்க வேண்டியதா, வாங்கடா குத்துக்கடான வேண்டியது, என்னத்தை பண்ண முடியும்? என்ன சார் ஒரு இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்கலாம் சார். அதனால் இது வந்து நம்ம யாரையும் சொல்லலை. இது உலகத்துடைய பிரச்சனை. கஞ்சா விற்கிறவருடைய பையனுக்கும் இந்த பிரச்சனை நடக்கும் இல்லைங்களா? அதனால் நம்ம சொல்லுவோம். அதனால் நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் தாங்கிக்க வேண்டியது தான் சார். தெரியாது சார். ஏன் அதாவது சரி அதாவது சார் இந்த போதை எல்லாருக்கும் டவுட் இருக்குது சார். நான் வந்து சினிமா தான் சார் எடுக்கிறேன். ஆக்சுவலாக எவ்வளோ நாள் எடுக்கிறோம், அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வருதான்ற உங்கள் கேள்வியெல்லாம் சரி தான் சார். அப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே போகலை. அதாவது டாக்குமெண்ட்ரிக்கு இல்லை அது என்னென்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதுக்காக தான் நான் ஒன்று பண்ணேன். என்னென்னா பாருங்கள், அந்த அவங்க அம்மா கேட்குறாங்க, பையன் ஏன்டா இப்படி இருக்கானு உனக்கு அப்பா சொல்கிறாரு. அவன் என்னம்மா இப்போ போய் நான் அவனை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் இப்போ அப்படின்றப்ப குடும்பத்தில் நமக்கும் ஒரு அவேர்னஸ்ஸு. அந்த பொண்ணு சொல்கிறா, எப்போ பார்த்தாலும் தனியாக ரூமில் இவங்க ஃபஸ்ட்டு ட்ரக் ஆரம்பிச்சப்பே அவங்க ஐசோலேட் பண்ணிக்குவாங்க சார். என்ன தனியாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சார், ஒவ்வொரு குழந்தைங்க எல்லார் வீட்லேயும் ஒரு பையன் இருக்கான், கதவை சாத்திட்டு தான் சார் எங்கள் வீட்டில் கூட உள்ளே இருக்கான். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது சார். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் சார். எல்லாத்தையும் நான் பெர்ஃபெக்டாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது சார். என்னுடைய கருத்து இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதில் 1-2 வந்து சினிமாக்காக சில விஷயங்கள் பண்ணுறமே ஒழிய இது டீட்டெயிலாக 5 மணி நேரம் பண்ணுற கதை சார். சினிமாக்காக இல்லை, உண்மையான நடந்த கதையை சினிமாக்காக சொல்கிறப்ப இல்லை சார், அது அடுத்த படம் வரும். இல்லை கொஞ்சம் இருங்க, அது இல்லை சார். இது வந்து சார் இப்போ எல்லாம் திருடுறாங்க சார். நீ வீட்டை பூட்டிட்டா திருட மாட்டாங்க. இது என்னோடைய வெர்ஷன் என்ன சார். இதுக்கே 2 மணி நேரத்துக்கு 3 வருஷம் ஆகிப்போச்சு. எல்லாம் தொங்கி எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி ஆகிப்போச்சு. அந்த வரைக்கும் வந்துருச்சு இது. அப்போ நான் இந்த கதையை எடுத்திருக்கேன். நீங்கள் சொல்கிற கதை அடுத்த, ஏன்னா நமக்கு 2 மணி நேரத்தில் என்ன சார் சொல்ல முடியும், அதை சொல்லிட்டு இருக்கேன். அதில் போனால் இன்னும் நான் டீட்டெயிலாக போகணும், யார் எதுக்குன்னு. நீங்கள் ஒரு சார் கேட்டால அது மாதிரி அது வந்து இன்னும் ஒரு சீரியஸ், அது எனக்கு தெரியும். ஆனால் யார் விற்கிறா, என்ன பண்ணுற, உலகமே எல்லாம் நம்ம ஆட்களை விற்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ
சார் சக மனிதர் தானே, நான் சொசைட்டி சார் ஏன் சக மனிதர் தானே அவன். இப்போ ஒருத்தர் சார் எனக்கு தெரியும் பார்க்க விற்கிறார்ல சார், நான் ஒன்றும் செய்யலையே, நான் போய் அவரை ஒன்றும் சண்டை போடலையே. நாங்க விக்கிறாங்க நீங்க கேட்க கூடாது போலீஸ் இல்லை சார் சார் அப்படி இல்லை இல்லை சக மனிதர்கள் சார், தானே. அதாவது என்னை சார்ந்த இல்லை அப்படிலாம் கிடையாது. எல்லாம் என்னை சார்ந்த மனிதர்கள், அதுக்கு எனக்கு பொறுப்பு இருக்குது. எப்படி செத்தவனால எனக்கு பொறுப்பு இருக்கோ வித்தவனுக்கும் நான் தான் பொறுப்பு. வித்தவனுடைய அப்பா அவன் நம்மள மாதிரி தான். அதனால் வந்து இது எல்லாத்தையும் நம்ம இது இல்லைன்னா விற்க போகிறதில்ல. அதனால் வந்து இதில் நேர்மையும் ஒழுக்கத்தையும் பாராட்டணும். கஞ்சா அடிக்கிற ஒரு படத்தை எடுத்து அதில் வைக்கணும்னா நிறைய சீன் வைக்கலாம் சினிமாவுக்காக. மெயினாக கஞ்சா அடிக்கிறவங்களுக்கு பெண்களை பற்றி ஒரு மோகம் இருக்கும். அதெல்லாம் வைக்கல. நேர்மையும் அந்த ஒழுக்கத்தையும் வந்து நான் பாராட்டுறேன். தேங்க்யூ. உண்மையாக ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க. அதில் சில குறைகளை கட்டாயம் நீங்கள் சொல்லலாம் சார். ஏன்னா நான் வந்து வேறு எந்த காரணத்துக்காகவும் நான் எடுக்கலை. என்னோட 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட நான் சினிமாவில் சம்பாதிக்க கிடையாது. நான் வந்து சினிமாவுக்காக ஏதோ நம்ம தெரிஞ்ச விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பல குறைகள் இருக்கலாம், பல நிறைகள் இருக்கலாம். இல்லை நிறைகள் இருந்தால் பாராட்டுங்க, குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சார். அதுதான் முதல்ல வைப்பாங்க. நீங்கள் அதான் எங்க டீம் டிஸ்கஷன் சொன்னாங்க. இந்த படம் வெற்றி பெறும். முதற்கனவு படத்துக்கு என்ன டைட்டில்? முதற்கனவு வச்சிருக்கீங்க. முதல் கனல்னா முதல் ஃபயர் சார். நெருப்பு வச்சு அதான் சிகரெட் ஒரு பையன் வந்து அப்படி பொறுத்தி வைக்கிறப்ப அந்த முதல் கனல் அந்த நெருப்பு வந்து அவனோட வாழ்க்கையே கெடுக்குதுன்றது. தேங்க்யூ.